ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளி இல்லம். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 20 பல் பூண்டு. காரக்குழம்புக்கு எப்பவுமே பூண்டு அதிகமாக வச்சோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து சின்ன சைஸில் ஒரு 6 பழுத்த தக்காளி, எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி, தேவையான அளவு தேங்காய். நறுக்கின வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண முருங்கைக்காயெல்லாம் தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சு பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பூண்டு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கப்பில் நம்ம நறுக்கி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க. பூண்டு வெங்காயம் வதங்கிச்சுங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்ட அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மிலே வேகட்டாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். காய் வெந்ததுக்கு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் தக்காளி சேர்த்துக்கலாங்க. காய் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கலாங்க. இப்போ காய் நல்லா பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா பாதி வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.